சமூகத்தில் நடக்கும் அவலங்களை கண்டு நமக்கென்ன என்று இருந்து விடாமல் அதை தட்டி கேட்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாடு பல்வேறு விதமான நம்பிக்கைகளும் பழக்க வழக்கங்களும் கலாச்சாரங்களும் கொண்ட ஒரு மிகப்பெரிய மனித பண்பாட்டினுடைய சங்கமம் என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் வேறு எந்த ஒரு நிலப்பரப்பிலாவது இத்தனை மொழிகளை பேசக்கூடிய இத்தனை வாழ்க்கை முறையை கொண்ட ஒரு நிலப்பரப்பு இருக்குமா என்பது சந்தேகம். அந்த அளவிற்கு இனத்தால், மொழியால், பழக்க வழக்கங்களால், வரலாற்றால், மரபுகளால் மாறுபட்ட எண்ணங்களும் மரபுகளும் கொண்டவர்களாக நாம் இருந்தபோதும் கூட பல்வேறு விதமான பொதுவான அம்சங்களின் கீழ் ஒன்றுபட்டு நிற்பதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒற்றுமை என்பது இந்தியாவில் நீடித்திருக்குமா என்று நாம் கவலையுடன் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கு பல்வேறு மக்களும் பல்வேறு முரண்பாடான எண்ணங்கள் கொண்ட, நம்பிக்கைகள் கொண்ட, மாற்று நம்பிக்கைகள் கொண்டவர்கள் இணைந்து வாழக்கூடிய இந்த நாட்டினுடைய ஒற்றுமையின் மீது ஒவ்வொரு நாளும் ஒரு கோடாரி தொடர்ந்து விழுவதை நாம் பார்க்கிறோம். கோடாரியால் அந்த ஒற்றுமை வெட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம். அரசியல் ஆதாயங்களுக்காகவும் அதிகார ஆதாயத்திற்காகவும் வகுப்புவாத சக்திகள் தொடர்ந்து இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கின்றன. கடந்த சில தினங்களாக ஒரு சம்பவம் என்பது இந்த நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் ஒரு பக்ரீத் பண்டிகையின் போது, கடந்த பக்ரீத் பண்டிகையின் போது ஒரு இஸ்லாமியர் ஒருவர் அவருடைய வீட்டில் ஒரு பசுவினுடைய மாமிசத்தை அவருடைய ஃப்ரிட்ஜில் வைத்திருந்தார் என்று சொல்லி ஒரு வகுப்புவாத கும்பலால் அவர் அடித்து கொல்லப்பட்டார். அவருடைய வீட்டில் உள்ளவர்களும் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். ஒருவர் பசுமாமிசம் வைத்திருந்தார் என்கிற வதந்தியின் அடிப்படையில் ஒரு மனிதர் கொல்லப்பட்ட சம்பவம் என்பது இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே உலுக்கிவிட்டது என்று சொல்லலாம். இத்தனைக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அது பசுமாமிசமே அல்ல என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் முழுக்க முழுக்க இது திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு வதந்தி என்பதையும் அவர்கள் எடுத்து காட்டினார்கள். ஆனால் வகுப்புவாத சக்திகள் திட்டமிட்டு அவர் மேல் இந்த வன்முறையை கட்டவிழ்த்துவிட்ட ஒரு அவலத்தை நாம் காண்கிறோம். அதை ஒட்டி பல்வேறு விதமான வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் தான் பீகார் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிற போது பாஜகவினுடைய மூத்த கட்சித் தலைவர் ஒருவர் அங்கே பிரச்சாரம் செய்கிறார். இந்த தேர்தல் என்பது பசு மாமிசம் உண்பவர்களுக்கும் மாமிசம் உண்ணாதவர்களுக்கும் இடையிலான ஒரு தேர்தல், ஒரு போராட்டம் என்று சொல்வதன் மூலமாக ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தீயில் எண்ணெய் வார்ப்பது போன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். இந்த பசு என்கிற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல், ஒரு வகுப்புவாத அரசியல் இந்தியாவில் கட்டப்பட்டு வருகிறது. அதாவது பசுவதை தடை சட்டம் வேண்டும், பசு மாமிசத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை மிக கடுமையாக இங்கே வகுப்புவாத சக்திகளால் வைக்கப்பட்டு வருகிறது. காஷ்மீரில் கூட பசு மாமிசத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த தடை தற்காலிகமாக இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திகள் வருகின்றன. எங்கெல்லாம் பாஜக அரசு இருக்கிறதோ அல்லது எங்கெல்லாம் பாஜக செல்வாக்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த பசுமாமிசம் சார்ந்த விஷயங்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன. உண்மையிலேயே இத்தகைய ஒரு வன்முறையை தூண்டுவதற்கு வரலாற்று ரீதியாகவோ சமகாலத்திலோ ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா, ஒரு ஆதாரம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் பசுமாமிசம் உண்பது என்பது இந்திய மரபில் நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அது இஸ்லாமியர்கள் இங்கே வருவதற்கு முன்பே கூட இந்த பசுமாமிசத்தை தின்னக்கூடியவர்கள் அன்றும் இருந்திருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள், அதாவது குறிப்பாக உழைக்கும் மக்கள் அல்லது ஆட்டு மாமிசத்தையோ கோழி மாமிசத்தையோ விலை கொடுத்து வாங்க முடியாதவர்கள் உண்ணக்கூடிய ஒரே புரதச்சத்துள்ள உணவாக ஏழை மக்களுக்கு, தலித் மக்களுக்கு, கடும் உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு இந்த பசுமாமிசம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து இதற்கு ஆதரவாக வாதிடக்கூடியவர்கள் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். அப்படி இருக்கிற போது உண்மையில் திடீரென இந்த பசுமாமிசம் சாப்பிடுவதை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை ஒரு அரசியலுக்காக, அரசியலின் ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவதற்காக செய்யப்படுகிற ஒரு விஷயம். அதோடு மட்டுமல்லாமல் ஏதோ இங்கே இந்தியாவில் இஸ்லாமியர்கள் தான் பசுமாமிசம் சாப்பிடுவது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுகிறது. அதனால் அடிப்படையில் ஒரு இஸ்லாமியர் கொல்லப்படுகிறார். ஆனால் உண்மையில் இங்கு மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடியவர்கள் பெரும்பகுதி மக்கள், இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பகுதி இந்து மக்கள் அதை உண்கிறார்கள் என்பது நடைமுறையில் எல்லோரும் பார்த்த ஒரு விஷயம். கடந்த காலத்தில் கூட யாகங்களில் பசுக்கள் பலியிடப்பட்ட தருணங்கள், சம்பவங்கள் நம்முடைய வேதங்களில் விரிவாக
குறிப்பிடப்படுகின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த மாட்டிறைச்சிக்கு எதிரான இந்த போராட்டம் என்பது, இந்த தடை கோருவது என்பது, அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அதோடு மட்டுமல்லாமல் இதில் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அதாவது இங்கு நிறைய, அதாவது பாலுக்காக வளர்க்கப்படுகிற மாடுகள், விவசாயத்திற்காக வளர்க்கப்படுகிற மாடுகள், அவை வயோதிகம் அடைந்து விட்டாலோ இறந்து விட்டாலோ அவற்றை என்ன செய்வது என்பது மிக முக்கியமான கேள்வி. என்றால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாடுகள் இந்தியாவில் இருக்கின்றன. அவற்றை எப்படி வைத்து பராமரிப்பது? அரசிடம் அதற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா? கோசாலை போன்ற சில அமைப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன. அவற்றில் எவ்வளவு மாடுகளை அவர்களால் பராமரிக்க முடியும்? அதற்கான அரசினுடைய நிதி ஒதுக்கீடு என்ன? இதெல்லாம் பதிலளிக்கப்படாத கேள்விகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கிற போது ஒரு விவசாயி ஒரு மாடு தனக்கு பயனற்றது என்று தெரிகிற போது, அல்லது அதை வைத்து பராமரிக்க முடியாத ஒரு சூழலில் அவன் என்ன செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் இந்த பசுமாமிசத்திற்கு எதிராக அல்லது மாட்டிறைச்சிக்கு எதிரான போராட்டம் என்பது நடைமுறையில் விவசாயிகளினுடைய பிரச்சனையை எந்த விதத்திலும் தீர்க்கக்கூடிய ஒன்றாக இல்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். இதில் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், இங்கிருந்து மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்வதற்காக மிகப்பெரிய அளவிற்கான ஒப்பந்தங்கள் மத்திய அரசால் வெளிநாடுகளோடு போடப்பட்டிருக்கின்றன. சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான சீன பயணத்தின் போது கூட அத்தகைய ஒரு ஒப்பந்தம், மாட்டிறைச்சி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த மாட்டு மாமிசம், மாட்டு எலும்பு இவற்றினால் தயாரிக்கப்படுகிற மாத்திரைகள், தோல் பொருள்கள், வேறு விதமான அழகு சாதன பொருள்கள், இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன, அவை ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இவற்றையெல்லாம் தடுப்பது சாத்தியம்தானா? இன்னொரு விஷயம், பெரும்பாலான மக்கள் மாட்டிறைச்சி உண்கிற போது ஒரு இஸ்லாமியரை ஏன் தேர்ந்தெடுத்து தாக்க வேண்டும் என்கிற கேள்வியையும் நீங்கள் எழுப்பிக் கொள்ள வேண்டும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்பது மிக மிக தெளிவானது. அதாவது இந்த அரசியல் என்பது முழுக்க முழுக்க ஒரு வகுப்புவாத அரசியலின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. இன்றைக்கு இதற்கு எதிராக பல போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சமீபத்தில் திருச்சூரில் ஒரு கல்லூரி மாணவர்கள் இந்த தடைகளுக்கு எதிராக, மாட்டிறைச்சிக்கு எதிரான இந்த தடைகளுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். மாட்டிறைச்சி உண்ணுகிற போராட்டத்தை நடத்தினார்கள். அப்படி அவர்கள் நடத்துகிற போது அந்த மாணவர்கள் கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். இது உண்மையில் என்னுடைய கல்வி அமைப்புகள் எந்த அளவிற்கு ஒரு வகுப்புவாதமயமாகி வருகின்றன என்பதை காட்டுகிறது. ஆனால் கல்லூரி நிர்வாகத்தில் அதற்கு சொல்லப்பட்ட பதில் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அந்த பள்ளியில் அசைவ உணவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று. பொதுவாக பல கல்வி நிறுவனங்களில் அல்லது வேறு பல அமைப்புகளில் முழுக்க முழுக்க அசைவ உணவு தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிகாரம் என்னவென்று எப்போதாவது நாம் கேள்வி கேட்டிருக்கிறோமா? ஒரு குறிப்பிட்ட சதவீதமே இருக்கக்கூடிய சைவ உணவு பழக்க வழக்கங்களால் பெரும்பாலான அசைவ உணவு பழக்க வழக்கங்களை கொண்டவர்கள் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் செலுத்தப்படுகிறது. அவர்கள் மீது தடைகளை பிரயோகிக்க முடிகிறது. உண்மையில் உணவு என்பது ஒருவருடைய பாரம்பரியம் சார்ந்த, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சார்ந்த, தனிப்பட்ட பழக்க வழக்கம் சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் அதையெல்லாம் தங்களுடைய அரசியல் பயப்படுத்தி இதைத்தான் உண்ண வேண்டும், இதைத்தான் உண்ணக்கூடாது என்று சொல்வது என்பது உண்மையில் நம்முடைய சிவில் சமூகம் அடைந்த அத்தனை நாகரிக வளர்ச்சிக்கும் எதிரானது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.